தமிழகம் முழுவதும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சதுமுகை, குமாரபாளையம், சத்தியமங்கலம் நகர் பகுதிகளில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சார கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பங்கேற்று பொதுமக்கள் மத்தியில் பேசியுள்ளார். சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியான முறையில் சீர் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்தாலும் கூட அதை இன்று வரையிலும் சட்ட ஒழுங்கு சரியான முறையிலே இல்லை என்ற கருத்துக்கள் மக்களிடத்திலே நிலையில் வருகிறது. இதையெல்லாம் தடுக்கின்ற வகையிலே தான் இந்த தெருமுனை கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் 2,17,00,000 பேர்களுக்கு தலா 1000 வழங்குகிறார்கள் 5ஆம் தேதி என்று. நாம் வெற்றி பெற்றிருந்தால், அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் 1500 அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் 6 சிலிண்டரும் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேறுவதற்கு 7.5% இடஒதுக்கீடுகள், மருத்துவர் வரலாறு, பல்வேறு வரலாற்றை படைத்தோம். ஆகவே அந்த வரலாற்றை படைப்பதற்கு தாய்மார்களாக இருக்கின்ற அவரிடத்திலே நாங்கள் வைத்த வேண்டுகோள், மீண்டும் தமிழகத்திலே இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி 2026 நாம் அனைவரும் தொண்டராக இருந்து நிறைவேற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. 2026 என்பது ஒரு திருப்புமுனை உருவாக்குற நாளாக அந்த நாள் அமையும். அதற்காகத்தான் இந்த தெருமுனை கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.